Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பட்பாடு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், இன்னும் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் நாம் நிறைவேற்றும்படி நமக்கு கொடுக்கிற காரியங்களை நாம் உண்மையாய் அப்படியே கர்த்தர் நமக்கு தருகின்ற வைராக்கியமாகவும் நாம் செய்து முடிக்கும் போது, இன்றைய வசனத்தின்படி நமது உண்மையை கண்டு மகிழ்ந்து இன்னும் அநேக காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவும், முடிவில் அவரது சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கவும் நம்மை அழைக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவதும் அவருக்கு கீழ்ப்படிந்து உத்தமாய் நடப்பதன் மூலம் அவரையே உயர்த்தி பிடித்து ஊழியம் செய்ய நாம் ஒவ்வொரு நாளும் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலும் கூட நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து வித்தியாசமான ஜனங்களை, குஷ்டரோகிகள், நரிக்குறவர்கள், அரவாணிகள், பார்வையற்றோர், மீனவர், இப்படி எல்லார் மத்தியும் கர்த்தர் நடத்தி கொடுத்த போது திடீரென்று ஆண்டவர் எனக்கு, நீ மகனே நைட் ப்ரேயர் நடத்தக்கூடாது, முடியரவு ஜெபம் நடத்தக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். சரி, அதற்காக என்னுடைய சமூகத்தில் ஜெபித்து முடித்து விட்டு சென்னையிலே இங்கே இருக்கிற, அதாவது
சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அருகாமல் இருக்கிற இந்த சிஎல்எஸ்க்கு அருகில் இருக்கிற ஒரு மெமோரியல் ஹால், அந்த ஹாலில் போய் முதல்ல போய் நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய பாதத்தில் ஒரு நாள்னு சொல்லிட்டு ஒரு நாளை நாங்கள் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறோம், இடம் கொடுப்பீங்களா? அவங்க சந்தோஷமாய் அந்த இடத்த கொடுத்தாங்க. உடனே நோட்டீஸ் எல்லாம் போட்டு நானும் என்னுடைய குடும்ப சகோதரனுமாய் சேர்ந்து ட்ரெயினில் நடுராத்திரியில் அந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு கையில் பசையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்லேயே இறங்கி போஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு மறுநாள் வந்து நடக்க வேண்டிய அந்த தினத்தில் வியாழக்கிழமை காலையிலே வியாழக்கிழமை இரவு போய் சேர்ந்துருவோம். வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை முழுவதுமாக காலையிலிருந்து முடிவு மறுநாள் காலை சனிக்கிழமை காலை வரையிலே அந்த எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த முடிவுறவு ஜபத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அப்படி நடத்தி கொண்டிருந்த விடையில திடீரென்று யாரோ வந்து நிறைய, அதாவது அது கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு மேலே வருவார்கள். கிட்டத்தட்ட 9-10 மைக் வச்சுக்கிட்டு ஜெப குறிப்புகள் நிறைய சொல்லி நல்லா ஆரம்பித்து நாங்கள் சந்தோஷமாக ஒரு நாளை கழித்து கொண்டிருந்தோம். சுற்றி இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து காலையிலும் மத்தியானம் சாயந்தரம் இரவு எல்லாம் கலந்து கொள்வார்கள். இப்படியாக அந்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று யாரோ ஒருத்தர் அந்த ஹாலை வந்து, இது ஒரே ஒரு நாளைக்கு தானே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சில பண்ட பாத்திரங்கள் விற்பதற்கு, துணிமணிகள் விற்பதற்கு மாதம் முழுசும் எங்களுக்கு அது தேவையாக இருக்குது சொன்ன உடனே அவங்க பார்த்தாங்க பணம் அதிகமாக கிடைக்கும், ஒரு மாதம் ஃபுல்லாக 31 நாள் நம்ம இடத்த கொடுத்தோம்னா நமக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்று சொல்லி அந்த சிஎல்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் சொல்லிட்டாங்க, ஐயா உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனாலும் விடுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. உடனே அங்கேருந்து இங்கே பெரம்பூருக்கு வந்து பெரம்பூரில் இருக்கிற ஐசிஎஃப்ல இருக்கிற டான்ஸிங் ஹால்னு ஒன்று இருக்கிறது, அந்த ஹாலுக்குள்ளே அந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தோம். அங்கே வந்து திடீர்னு டான்ஸுக்காக அந்த ஹால் தேவையாக இருந்ததுனால அவங்க கூட சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தேதியில் கேட்குறீங்க, அந்த வியாழன் வெள்ளியில், அதில் எங்களால் கொடுக்க முடியாது உங்களுக்கு, ஏன்னா நாங்கள் சொல்கிற நேரத்தில் வேணால் வந்து நடத்துங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கேருந்து அதை விட்டுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி அங்கே பெரம்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரி வீட்டுக்கு எதிரே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கூட்டத்தை நடத்தணும். அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த விடையில சுற்றி இருந்த ஆண்டவர் ஏரியாத ஜனங்கள் ராத்திரி தான் கூச்சல் போடுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த டீச்சரை கூப்பிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா ராத்திரிலாம் ரொம்ப சத்தமாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்க முடியலன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை அங்கேருந்து அனுப்பிச்சாங்க. சரி அங்கேருந்து அனுப்பின உடனே வேற எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நேராக அங்கேருந்து புறப்பட்டு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற குட் சமாரியன், நல்ல சமாரியன் சபையில போய் கேட்டோம். அவங்க இடம் கொடுத்தாங்க. சரி அந்த நல்ல சமாரியன் சபையில எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டே இருந்தோம். அநேக மாதங்களுக்கு பிற்பாடு அங்கே உள்ள சர்ச்சை இடிச்சிட்டு கட்டணும் அப்படின்னு சொல்றதுனால அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு. இப்படி அநேக இடங்களிலே துரத்தப்பட்டும் நாங்கள் வேறு வழி இல்லாமல் அங்கே நடத்தி முடிச்சுட்டு கடைசியில் வந்து எங்களுடைய சபையில் நம்ம எல்லாத்தையும் சாத்திட்டு ஜெபம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, வீடுகள் இருக்கிற இடம், இங்கே போய் ஆல் நைட் ப்ரேயர்னு சொல்லிட்டு இவங்க ராத்திரி தான் கத்துறானுங்க, அல்லேலூயான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் உட்கார்ந்து நான் யோசித்து கொண்டிருந்தேன், ஆண்டவரே இப்படி எங்கே இப்போ ரூமில் தானா கொஞ்சம் பேர் தான், ஒரு 4-5 பேர் தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியும், நிறைய பேர் 50 பேருக்கு மேலே வந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய இடம் தேவையாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொன்னார், மகனே கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்ததுனாலே உனக்கு நான் வாசல்களை திறந்து கொடுப்பேன், நீ அநேக அதாவது மாவட்டங்களுக்கு போய் நிறைய மாவட்டங்களிலே இந்த பெயரை நீ நடத்தி காண்பிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நடத்தி கொடுப்பாய்ன்னு சொன்னார். இது ஏறக்குறைய ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு காரியம். சென்னை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கடலூர் பகுதியை சேர்ந்த வசந்தா என்ற ஒரு சகோதரி, அவங்க ஒரு டாக்டருடைய மனைவி, அவங்க திடீர்னு ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்படியாக இடத்துல வந்துடுறாங்க. அப்போ நாங்கள் அவங்க உட்காந்து அந்த சிஸ்டரோட ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். யாரோ ஒரு வயதான பாட்டியம்மா தரையில் இது மேப்பெல்லாம் பரப்பி வச்சுட்டு அது மேலே கை வச்சு அழுது ஜெபிக்கிறத கர்த்தர் காண்பிச்சார். ஆனால் அந்த பாட்டியம்மா முகத்தை பார்த்தா இந்த அம்மா முகம் மாதிரி கொஞ்சம் ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க. சும்மா முடிஞ்ச உடனே நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் எதுக்கும் நீங்களும் சொல்ல அந்த ஜெப குறிப்பு சொல்லலை, ஆனால் எனக்கு கர்த்தர் ஒன்றை காண்பிக்கிறார், உங்கள் வீட்டில் யாராவது தேசத்துக்காய் ஜெபிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன்.
அவங்க உடனே சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறது தான் வேலையே. 24 மணி நேரமும் முக்காடு போட்டுக்கிட்டு வெள்ளைப்புடவை கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு உட்காந்து மேப்பெல்லாம் முன்னால் வச்சுட்டு அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏன் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த ஊழியத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு. உடனே அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, பாஸ்டர் நீங்களே வந்து அதை நடத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க எந்த மாதம் எந்தெந்த தேதியில் அவங்க குறிக்கிறார்களோ அந்த தேதியில நானும் என்னோட கூட உதவி செய்து கொண்ட ஆனந்த் இந்த சகோதரரும் நாங்கள் 2 பேருமா புறப்பட்டு போய் அங்கே அவங்க வீட்டில் கீழே நடத்த ஆரம்பித்தோம். நிறைய ஜனங்க வந்தாங்க. நிறைய அற்புத அடையாளங்களை கர்த்தரே செய்து முடித்தார். இப்படி ஆகும்போது ஜனம் ரொம்ப பெருக ஆரம்பித்த உடனே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிஸ்டர். இடம் பத்தலை, ரோட்லலாம் நிற்கிற அளவுக்கு ஜனம் வந்துடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ என்ன பண்ண, அவங்க பக்கத்தில் அதே தெருவில் தெருவு சொல்ல முடியாது, ஒரு முட்டு சந்து, அங்கே பக்கத்துலேயே சீத்தேன் சர்ச் இருந்தது. அவங்கள்ட்ட போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்களை தவிர வேறு யாருக்குமே ப்ரேயர் நடத்த இந்த இடத்த கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிஸ்டர் கேட்டோம், சிஸ்டர் இப்போ என்ன பண்ணலாம்னு அவங்க சொன்னாங்க, ஐயா மேலே பெரிய இடம் இருக்குது, அதாவது மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடியில் என்ன பண்ணுறேன், நான் பேசாமல் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் ஒரு பக்கம் மட்டும் திறந்து விட்டுட்டு, அதாவது ரோடு பக்கம் போகிற பக்கம் மட்டும் திறந்து விட்டுட்டு மற்ற பக்கம்லாம் மூடி நம்ம சந்தோஷமாக நம்முடைய இதை ப்ரேயர் நடத்தணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கீத்து கொட்டகை போட்டு பெருசாக, அதாவது தாராளமாக ஒரு 400-500 பேர் உட்கார்ற அளவுக்கு நிறைய கீத வாத்தியங்களோடு சந்தோஷமாய் நாங்கள் அங்கே நடத்த ஆரம்பித்தோம். அப்படி நாங்கள் நடத்தும்போது, நாங்கள் நடத்துகிற வேலைகளிலே எதிர்பக்கத்தில் ஒரு 10 அடி தூரத்தில் தான் அந்த சிபிஎம் சபையினுடைய இவங்க இருப்பாங்க, எல்லாரும் ஊழியக்காரங்களும். அவங்க எல்லாம் கரெக்டாக மேலே வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. அதாவது இவங்களுக்கெல்லாம் எந்த ப்ரேயர் நடத்த தெரியும்ன்றதுனா ரொம்ப வருத்தமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க உட்காந்து நாங்கள் ப்ரேயர் நடத்தும் போது அவங்க கைத்தட்டி என்னவோ சிரிப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அப்படியே நடத்தி கொண்டிருந்த வேளையிலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். அந்த நேரத்தில் யாரோ ஒரு வெளியே இருந்து ஒரு இந்து சகோதரியா என்னன்னு எனக்கு சரியா தெரியல, புதியதாய் வந்திருந்தவங்க அந்த நிறைய மாத கர்ப்பிணி வந்திருந்தவங்க. நாங்கள் அன்றைக்கி மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ண நான் தொடங்கின உடனே அந்த சகோதரி அங்கேருந்து எழுந்த உடனே தரையில் விழுந்து புரள ஆரம்பித்தாங்க. அதுவும் அந்த நிறைய மாத கர்ப்பிணி. அதாவது எந்த நேரத்தை எங்கே அடிபட்டு அது என்ன நடக்குமோன்னு தெரியல. அங்கேருந்து அந்த சீத்தையும் எழுந்து நின்றுட்டு வேடிக்கை பார்த்து ஆரம்பிச்சுட்டு கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுது, நான் 2 காதுக்கு நடுவில் அந்த சகோதரியை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்கள அப்படியே தலைமையில கை வச்சு தொடர்ந்து ஜெபிக்க ஒரு பிசாசு அந்த பிழையை விட்டு அந்த நாளிலே அகன்று போக கடைசியில் அவங்க எழுந்து உட்கார்ந்தாங்க. எல்லாரும் கைத்தட்டி ரொம்ப சந்தோஷமா இப்படி திரும்பி பார்க்கணும். மேலே இருந்த அந்த பாஸ்டர்ஸ் யாரெல்லாம் இல்லை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தரையும் காண எல்லாம் கீழே இறக்கி போயிச்சாங்க. எல்லாம் இறங்கி போயிச்சதுக்கப்புறம் நாங்கள் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்த பிற்பாடு அடுத்த மாதத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த இந்த விஷயம் வெளியே தெரிய வந்து நிறைய பாஸ்டர்ஸ் அந்த இதிலே கடலூரில் இருக்கிறவங்க நிறைய பாஸ்டர்ஸ் கூடி வந்து நிறைய கிட்டத்தட்ட 15-16 பாஸ்டர்ஸ் உட்கார்ந்து அந்த நாளில் அந்த தேசத்துக்கான ஜபத்தை நடத்த எங்களுடைய ஊழியத்தின் பாதையை கர்த்தர் விசாலமாக்கி தந்தார். நமக்கு என்ன வாசம் பாருங்க, நம்ம கொஞ்சத்தின் உண்மையாக இருந்தால் அதிகமான ஒரு அதிகாரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்து அவருடைய சந்தோஷத்திற்குள் நம்மை பிரவேசிக்க செய்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசித்தோம். அப்படியே கர்த்தர் செய்வார். செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் கொஞ்சத்தின் உண்மையாக இருந்தால் நீங்கள் எங்களை அதிகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்னீரே. அப்படியாய் உங்களுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கிற வரையிலே உமக்கு உண்மையாய் ஜீவிக்க, உண்மையாய் உழைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் ஆசித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.